அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்று எந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? சரி, எந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பண்ணிட்டீங்களா? இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வேண்டியதை அருளும் அபிராமி அம்மை இல்லம் தேடி வரும் இறை தரிசனம் இது. இல்லத்தில் இருந்தபடியே இறை தரிசனம் கண்டு மகிழலாமா? இன்றை நாம் தரிசனம் செய்ய இருப்பது திருக்கடவூர் ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில். இந்த தலம் அஷ்ட வீராட்டனத்தில் 8வது வீராட்டன தலமாக திகழ்கிறது. வேண்டியதை வேண்டியபடி அருளும் கற்பக விருட்சமாக அருள் புரிகிறாள் அன்னை அபிராமி அம்மை. சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்தில் பக்தர் ஒருவருக்காக அபிராமி அம்மாள் தை அமாவாசை முழு பௌர்ணமியாகி அபிராமி அந்தாதி அருளச் செய்த ஸ்தலம் தான் இது. இங்கு அன்னை அபிராமி தன்னை வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் இருள் நீக்கி ஒளி ஏற்றி அவர்கள் வேண்டியதையெல்லாம் அருள் புரிகிறார். அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயிலில் வருடா வருடம் சித்திரை மாதம் மக நட்சத்திரத்தில் கால சம்ஹார பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இதை தரிசித்தால் ஆயுள் பலம் கூடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. இந்த தலத்தில் அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் நோக்கியபடி சந்நிதி கொண்டருள்கிறார்கள். மூலவர் மேற்கே பார்த்தும் அபிராமி அம்பாள் கிழக்கே பார்த்தும் அமைய இத்தலம் நித்திய திரு கல்யாண தலமாக திகழ்கிறது. அதனால் திருக்கடவூரில் பூர்ணாபிஷேகம், 100 வயது பூர்த்தி, கனகாபிஷேகம், சதாபிஷேகம், பீமரத சாந்தி, மணி விழா மற்றும் ஆயுஷ்ய ஹோமம் செய்து கொண்டால் ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சடங்குகளின் போது 16 கலசங்கள் வைத்து அருகில் நவதானியங்களில் நவகிரகங்களை ஆவாகனம் செய்து ஹோமம் செய்கின்றனர் பக்தர்கள். அமிர்த கடேஸ்வரர் லிங்கத்தில் யமன் வீசிய பாசக்கயிற்றின் தடத்தை இன்றும் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது காணலாம். திருக்கடவூர் கோயிலில் முதலில் வழிபட வேண்டிய மூர்த்திகள் அகத்தியர் வழிபட்ட பாவகரேஸ்வரர் மற்றும் புலத்தியர் வணங்கிய புண்ணிய கரேஸ்வரர் ஆவர். இவர்களை வணங்கிய பின்பே மற்ற சுவாமிகளை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். இவருவரையும் வணங்கும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை. புண்ணியகரேஸ்வரருக்கு தனிச்சந்நிதியும் இருக்கு. சித்தர்கள் பலர் வழிபாடு செய்த தலம் இது. அதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தர். நவகிரக சந்நிதி இங்கு கிடையாது. கிரக சாந்தி செய்வோர் கால சம்கார மூர்த்திக்கு பூஜை செய்து பலன் பெறுகிறார்கள். கோயிலில் 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 1ஆம் ராசராசன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரை பல சோழ மன்னர்கள் கோயிலுக்கு நிபந்தம் கொடுத்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்களான சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன் மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகிய 3வரின் கொடைத்தன்மையை இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். கடேஸ்வரர் அபிராமி கோவில் காலாண்டகமாகவும் அவரது மனைவி பார்வதி அபிராமியாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு இந்த கோயில் இதுதான். மகாவிஷ்ணுவுக்கு அமிர்த நாராயணனும் அவரது மனைவி மகாலட்சுமியும் அமிர்தவல்லியாகவும் உள்ளனர். இது திருக்கடையூரில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் கிழக்கே திருக்கடவூரில் உள்ளது. இது 21 தனது இளம் பக்தரான மார்க்கண்டேயரை மரணத்திலிருந்து காப்பாற்றிய புராண கதை மற்றும் ஒரு துறவி அபிராமி பட்டர் ஒரு தெய்வத்தின் பக்தரின் கதை இன்னும் தொடர்கிறது. இதோ நூற்றாண்டில் தமிழ் சைவ சமய கோட்பாட்டு படைப்பான தேவாரத்தில் தலைமை தெய்வம் போற்றப்படுகிறது. இது நாயனார்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்டது. முற்றம் பெற்ற ஸ்தலமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகம் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மற்றும் கோபுரங்கள் எனப்படும் 2 நுழைவாயில் கோபுரங்களை கொண்டுள்ளது. மிக உயரமான கிழக்கு கோபுரம் 11 தளங்கள் மற்றும் 46 மீட்டர், அதாவது 151 அடி உயரம் கொண்டது. இந்த கோயிலில் ஏராளமான கோயில்கள் உள்ளன. அவற்றில் அமிர்த கடேஸ்வரர் மற்றும் அபிராமி ஆகியோரின் கோயில்கள் மிக முக்கியமானவை. இந்த கோயிலில் காலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரை பல்வேறு நேரங்களில் 6 தினசரி சடங்குகள் மற்றும் அதன் நாட்காட்டியில் 12 ஆண்டு விழாக்கள் உள்ளன. இந்து புராணத்தின்படி சிவன் 8 வெவ்வேறு அசுரர்களை அழித்ததாக நம்பப்படுகிறது. மேலும் 8 அஷ்ட வீராட்டன கோயில்கள் அவரது ஒவ்வொரு வெற்றிகளையும் குறிக்கும் வகையில் கட்டப்பட்டிருக்கின்றன. யமனின் மரணப்பிடியிலிருந்து மார்க்கண்டேயனை காப்பாற்ற சிவன் காலசம்கார மூர்த்தியாக தோன்றியதாக நம்பப்படும் 8 கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். மார்க்கண்டேயரின் புராணத்தின் அடிப்படையில் இந்த கோயிலில் வழிபடுவது 60 அல்லது 81 வயதை எட்டிய தம்பதிகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இது போன்ற வழிபாடு கோயிலில் பொதுவானது. திருக்கடையூர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அல்லது பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருவைக்கானம் புகழ்பெற்ற பாடல் பெற்ற சிவஸ்தலம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இங்கே உள்ள புராண கதையை பற்றி பார்க்கலாம்.
திருக்கடையூர் என்ற பெயர் தமிழில் கடம் என்று அழைக்கப்படும் பானையிலிருந்து வந்தது. விஷ்ணு, இந்திரன் மற்றும் பிற தேவர்கள் சமுத்திர மந்தனத்தின் போது கடையப்பட்ட அமுதத்தை உட்கொள்ள ஒரு உன்னதமான இடம் தேவைப்பட்டது. எனவே அமுத பானையை இங்கு கொண்டு வந்தனர். அதை உட்கொள்வதற்கு முன் எந்த ஒரு காரியத்திற்கும் முன் வணங்க வேண்டிய விநாயகரை வணங்க மறந்துவிட்டார்கள். தேவர்களின் தற்செயலான அவமானத்தால் புண்படுத்தப்பட்ட விநாயகர் அமுத பானையை திருடி திருக்கடையூரில் மறைத்து வைத்தார். விநாயகர் தனது தந்தை மற்றும் தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதன் மீது சிறிது அமுதத்தை ஊற்றினார். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் அமிர்த காட்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இது சமஸ்கிருதத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அழியாமைக்கு வழிவகுக்கும் இறைவன் பொருள்படும். விஷ்ணுவின் சக்தியால் அபிராமி இங்கு அவதரித்தார் என்றும் நம்பப்படுகிறது. பிரபலமான புராணத்தின்படி திருக்கடையூர் கோயிலுக்கு அருகில் மிருகண்டு என்ற முனிவரும் அவரது மனைவி மருத்மதியும் வசித்து வந்தனர். அவர்கள் இருவரும் சிவ பக்தர்களாக இருந்தனர். பல ஆண்டுகளாக அவரை இரவும் பகலும் வணங்கி ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டினர். பல வருட தவத்திற்கு பிறகு மிருகண்டு மற்றும் மருத்மதிக்கு சிவன் தோன்றினார். பிரார்த்தனைகளை கேட்டு அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்குவதாக அவர் அவர்களிடம் கூறினார். அவர்கள் 16 வயது வரை மட்டுமே வாழும் ஒரு திறமையான மகனை பெறலாம். இது நீண்ட ஆயுளை கொண்ட குறைந்த புத்திசாலித்தனமான மகனை பெறலாம் என்பதுதான் அது. மிருகண்டு மற்றும் மருத்மதி முந்தையதை தேர்ந்தெடுத்தனர். மேலும் 16 வயதில் இறக்கும் ஒரு முன்மாதிரியான மகனான மார்க்கண்டேயனை பெற்றனர். மார்க்கண்டேயர் வளர வளர அவரது சிவபக்தியும் அதிகரித்தது. அவரது தந்தையின் அறிவுரைப்படி மார்க்கண்டேயர் திருக்கடையூரில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டார். கங்கையிலிருந்து தண்ணீரை ஒரு நிலத்தடி பாதை வழியாக கோயிலுக்கு கொண்டு வந்தார். அவர் இறக்கப்பட்ட நாளில் மரணத்தின் தெய்வமான யமன் மார்க்கண்டேயரின் ஆன்மாவை சுற்றி கட்டி தன்னுடன் எடுத்துச் செல்ல தனது கயிற்றை பயன்படுத்தி தோன்றினார். மார்க்கண்டேயர் கோவிலில் தஞ்சம் புகுந்து சிவலிங்கத்தை தழுவினார். சிவன் தோன்றி யமனை மார்க்கண்டேயர் தனது பாதுகாப்பில் இருந்ததால் அவரை தொடக்கூடாது என்று எச்சரித்தார். யமன் கேட்க மறுத்து கயிற்றை எரிந்து மார்க்கண்டேயரையும் லிங்கத்தையும் ஒன்றாக இணைத்தார். யமனின் அசாதாரண ஆணவத்தால் கோபமடைந்த சிவன் அவரை உதைத்து தனது காலடியில் பிடித்து யமனை செயலற்றவராக மாற்றினார். மார்க்கண்டேயர் 16 வயதுடையவராக இருக்க சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த கோவிலில் சிவன் கால சம்கார, அதாவது காலத்தை அழிப்பவர் என்று அழைக்கப்பட்டார். யமன் செயலற்ற நிலையில் இருந்ததால் பூமியில் எந்த மரணங்களும் ஏற்படவில்லை. ஆனால் மக்கள் இன்னும் பிறந்து கொண்டே இருந்தனர். ஏராளமான மக்களின் எடையால் சுமையாகவும் பசியை தாங்க முடியாமல் பூமி தெய்வமான பூமி தேவிக்காக முறையிட்டார். பூமி தெய்வத்தின் மீது இரக்கம் கொண்ட சிவன் யமனை விடுவித்து மீண்டும் மரணம் ஏற்பட அனுமதித்தார். இருப்பினும் சிவனை வணங்கும் போது யாரையும் கொல்ல முயற்சிக்க வேண்டாம் என்று யமனுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த கோவிலில் உள்ள சிவனின் சின்னம் எச்சரிக்கையாக அவரது ஆள்காட்டி விரலை உயர்த்தியபடி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கடையூரில் சிவபெருமான் யமனை அடக்கியதாக நம்பப்படுவதால் இறைவன் மிருத்யுஞ்சயன், அதாவது மரணத்தை வென்றவர் அதாவது மரணத்தை வென்றவர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இது போன்ற அருமையான தகவல்கள் இன்னுமே இருக்கு இந்த கோவிலை பற்றி. அபிராமி பட்டருடைய கதையை நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.